கலிங்கப்பட்ட பாண்டவர் வைகுண்ட பதவி, பாண்டவர் வைகுண்ட பதவி, பகவான் சொர்க்கம், சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எமது குருபெரியவர்கள் அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்நாடகத்தில் நான் முதல் தற்பார் வேடமிட்டு வெளியே வந்திருக்கிறேன். நான் யார்? பேர் என்ன? என் பெயர் என்ன? உங்களால என்ன நடக்க சொல்லட்டுமா? சிவபெருமானுடைய வலது சடாபாரத்தில் தொடங்குகின்ற எங்கள் குலமோ திங்கின் குலம். உங்க குலமோ சந்திரகுலம். உண்மைதான். சந்திர குலத்திலே பிறந்திட்ட ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன். அர்ஜுனன் என் பெயர். நீ நடக்கிற தரமெல்லாம் மூயாத போகட்டும். என் பெயர் அர்ஜுனனாக இருந்தாலும் நான் வேடமிட்டு வெளியே வந்தவுடன் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி என் ரத்த சொந்தங்கள் என் ரத்த சொந்தங்கள் பச்சியம்மன் கோயில் நிர்வாகி அவர்களும் அக்கோயிலுடைய அங்கத்தினர்களும் அளவு கவுண்டர் அவர்களும் என் அன்பு ரத்த சொந்தங்கள்லாம் ஒன்று சேர்ந்து 1, 10, 100 என்று நன்கொடை கொடுத்துள்ளார். உண்மைதான். 1 ரூபாய் கொடுத்திருந்தாலும் 1 கோடி ரூபாய் கொடுத்ததாக என் மனதால் எண்ணி அருள்மிகு பச்சியம்மன் அருளால் அவர் செய்ய தொழிலில் மேன்மை முன்னேற்றம் வளர்ச்சி நல்ல வருமானத்தை கொடுத்து அவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தின் சிறப்பான கல்வியும் கொடுத்து போக்குவரத்தில் யாதொரு இடையூறுமின்றி சீரும் சிறப்புமாய் பல்லாண்டு 1000 ஆண்டு காலமாக எல்லா வல்ல பச்சியம்மனை பிரார்த்திக்கின்றேன். ஒரு சின்ன திருத்தம். அதாவது இந்த தெருக்கூத்தை பங்காளிகள் மாமன் மைத்துனர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அரங்கேற்றம் செய்துள்ளார். ஆமா. இந்த தெருக்கூத்தை எமது பங்காளிகளும் மாமன் மைத்துனர்களும் உற்றார் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து ஆனந்த ஐயா அவர்கள் இறந்த நாளை 30வது தினத்தை நிறைவு செய்யும் அண்ணா அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான். அப்படி என் பெயர் அர்ஜுனாக இருந்தாலும்
என் பாட்டனார் கங்காபுத்திரர், என் பாட்டி கங்காதேவி, கங்காதேவி கங்காபுத்திரர். சரி. என் தந்தையார் யார் தெரியுமா? யாரு? என்ன 10 மாதம் என்ற மாதம் இந்த பக்கம் மறு விரும்பி எடுத்த மாதாவின் பெயர் என் தாயார் குந்தியம்மா. தாயோ குந்தமாதேவி. தந்தையார் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனி பேணி காத்து வளர்த்து வந்து என் தந்தையார் பாண்டு மகாராஜன். குந்தமாதேவிக்கும் பாண்டுபுத்திர மன்னனுக்கும் பிறந்த மன்னர்கள் என்பா ஐயா. என் தந்தையாகப்பட்ட பாண்டு மகாராஜனுக்கு 2 தேவிமார்கள். ஓ, 2 மனைவிகள். உண்மைதான். என் சொந்த தந்தையார் தாயாக விளங்கப்பட்ட குந்தமாதேவி, என் சிற்றன்னையாக விளங்கப்பட்ட மந்திராதேவி. உண்மைதான். குந்தமாதேவிக்கு நாங்கள் 3 பேர் பிறந்தோம். அதாவது யூதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய பூலோக தருமர் என்று பெயர் பெற்ற தர்மபுத்திரர், பூலோக தர்மர் உங்களுடைய மூத்த அண்ணா. 12,000 கஜேந்திர பணம் படைத்த பீமசேனன், இருவருக்கு இளையோன் இருவருக்கு மூத்தோன் கிரிகிரி அர்ஜுனன் கேசவாகுணன் பர்குணன் பார்த்தீவன், ஆளால் அழகு மன்னனால் நடுபிறந்த நாயகன். மூவர்களும் குந்தமாதேவிக்கு நினைத்தோம். என் சிற்றன்னையாக விளங்கப்பட்ட மந்திராதேவிக்கு நகுலன் சகாதேவன் 2 பேர் பிறந்தனர். அது மட்டுமல்ல, என் தங்கை தங்குவதியும் மந்திராதேவிக்கு பிறந்தவர். அன்னைக்கு பிறந்தவர்கள் 3 பேர். இருந்தாலும் சாமி, இருந்தாலும் நீ 5 பாண்டவராய் இருந்தாலும் நீ ஆண்டு வரக்கூடிய தேசம் சொல்லட்டுமா? நாட்டுக்கு நீங்க அரசன்.
அண்ணனுக்கும் பிறந்தவர்களோ ஐங்க பஞ்ச பாண்டவர்கள். உண்மைதான். பஞ்ச பாண்டவர்களோ ஆண்டு வரக்கூடிய நகரம். எந்த நாட்டில் நீங்க ஆளக்கூடிய மன்னர்கள்? நீர்வளம் நிலவளம் பொருந்திய அழகான எமது சொந்த நாடு, சொந்த தேசம். நண்பா. ஆஹா. டெல்லி என்று சொல்லக்கூடிய அச்சினாபுரம் என்னுடைய சொந்த நாடு. இருப்பதோ 56 தேசம். சிறப்போங்கிய நாடோ டெல்லி என்று சொல்லப்பட்ட அச்சினாபுரம். அச்சினன் என்ற மன்னரால் என் நாடு, என் நாட்டிலே உள்ள 16,000 வீதிகள் செப்பனிட்டு சீர்படுத்திய காரணத்தினால் அன்னவர் பெயர் கொண்டு அச்சினாபுரம் என்று பெயர் பெற்றது. அச்சன் ஆண்டவரால் அச்சினாபுரம். சத்தம் போடாதீங்க. அப்படி அச்சினாபுரமாக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு எதிரிகள் பண்பு பகையாளிகள். கேட்டாலே ஒரு கேள்வி பிரார்த்திக்கின்றேன். அவன் பேர் என்ன? என்ன பேருக்கு என்ன? நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ளார். அவங்க செய்யாத தானங்கள் இல்ல. கொரோனாவில் நான் கூட அடிச்சு வாங்கினேன் அவங்க கையால. அம்மா கொடுக்குறாங்கன்னா எப்படி வேணாலும் தானங்கள் இல்லை. 32 தானங்களும் சரிவர செய்துள்ளார். அவர்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று சீரம் சிறப்புமாய் வாழ எல்லாம் வல்ல அர்த்தநாரீஸ்வரரை பிரார்த்திக்கின்றேன். உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட எதிரிகள் யாரு? யார் தெரியுமா? பள்ளி பருவத்திலே பகை நேர்ந்ததடா நண்பா. உண்மைதான். பகை வந்தது, விளைவுகள் வந்ததுன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு நேரிட்டு எதிரிகள் யாரு? என் சொந்த பெரியப்பார் மகனாகப்பட்ட திருதராட்சியின்
56 பிள்ளைகளா? உண்மைதான். சரிங்க. 56 தேசத்தையும் 100 பேர் சரியாக பிரித்து பாண்டவருக்கு சரிபாதி கொடுப்பதா என்று பாவியாகிய துரியோதனன் ஒன்றல்ல இரண்டல்ல 1000 கோடி வஞ்சகத்தை செய்தான். போகின்ற தளத்திலே பொய்க்குழியை வெட்டினான், நடக்கின்ற தளத்திலே லட்சமலை நாட்டினான், குடிக்கின்ற தண்ணியிலே நசத்தையும் கலந்தான், குளிக்கின்ற தண்ணியிலே கூறு ஊற்றி நீக்கினான், படுக்கையிலே பாம்பையை விட்டான். அத்தனை வஞ்சகத்திற்கும் ஆயனுடைய கிருமியால் 5 உயிர் பிழைத்தோம். வாழ்க்கையில் எத்தனையோ விபரீதங்கள் நடக்கட்டும். அத்தனை வஞ்சகத்துக்கும் பிழைத்தோம். விளையாட்டாக சூது ஆடலாம் என்று சொல்லி சூது நாள் நாடு நகர நவநீத செங்கோல் ஆளும் படை அத்தனையும் அபகரித்தான். நாடிலிருந்த பாண்டவர் 12 ஆண்டு வனவாசம், ஓராண்டு 5வது மாசம். ஓராண்டு 5வது மாசம் முடித்து வந்து நாடு கேட்டோம். நாடு கொடுக்க மறுத்தான் துரியன். கத்தி முனையில் அதாவது 18 நாள் யுத்தம் நடந்து யார் ஜெயம் பெறுகிறாரோ அவரே நாட்டை ஆளலாம் சரி, முதல் நாள் யுத்தத்திலிருந்து 18 நாள் யுத்தமும் பாண்டவரே ஜெயம். பாண்டவர்களே ஜெயம் பெற்று வந்தேன். உண்மைதான். துரியோதனன் அபஜெயம் பெற்றான். 18 நாட்கள் யுத்தத்தை முடித்து என் அண்ணனாகப்பட்ட தர்மபுத்திர ராஜாவுக்கு மணி மகுட சூட்டி நாங்கள் 4 பேரும் கைகட்டி சேவை புரிந்து வருகிறோம். பாரத போர் முடிந்து என் அண்ணன் 36 ஆண்டுகளாக ரத்தின சிம்மாதனத்தில் உட்கார்ந்து டெல்லி என்று சொல்லக்கூடிய அத்தினாபுரத்தை தலைமை பீடமாக ஏற்று உலக 56 தேசத்தையும் ஆண்டு வருகிறார். என் அண்ணனுடைய அரண்மனை தேடி நான் உடனடியாக செல்ல வேண்டும். அந்த புறத்தில் என் தமையன் தம்பிமார்கள் இருக்கிறார், என் அண்ணன் பீமசேனன் இருக்கிறார். உடனடியாக சென்று பார்ப்போம்.